ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்கிறார், நீ நடந்து திரி, நீ எங்கெல்லாம் நடக்கிறியோ அதெல்லாம் உனக்கு நான் சொந்தமாக கொடுப்பேன்னு சொல்கிறார். ஏன் ஆண்டவர் ஒரு மனுஷனை கூப்பிட்டு இப்படிலாம் பேசணும்? யாரை கூப்பிட்டு ஆண்டவர் இப்படி பேசுவார்? எல்லாரையும் கூப்பிட்டு பேசிடுவாரா? எல்லாரையும் கூப்பிட்டுங்க வாப்பா நீ பார்க்கறதெல்லாம் உனக்கு தரேன்னா எல்லாருக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா? இல்லை. அவன் எதை பார்க்கிறானோ அதை ஆண்டவர் அவனுக்கு தருவேன்னு சொல்லிட்டார். பூமியோட மண், பூமியோட தூள் தூசி எவ்வளவு அதிகமாக இருக்குதோ அவ்வளவு அதிகமாக உன் சந்ததியை நான் பெருக செய்வேன்னு ஆண்டவர் சொல்கிறார். கடைசியாக சொல்கிறாரு, நீ எவ்வளோ தூரம் நடக்கிறியோ அவ்வளோ தூரம் நான் உனக்கு கொடுத்துட்றேன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து இப்படி சொல்லணும்? நீ நம்மளும் எதெல்லாமோ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பைக்கில் போகும்போது டிடிசிபி அப்ரூவல் லேண்டு, ஒரு சென்ட் 3 லட்சம் ரூபாய் தான். ஒரு சென்ட்னா எவ்வளோ? 427 சதுரடி, 427 ஸ்கொயர் ஃபீட்ஸ், சின்னோண்டு இடம். அதை வாங்க முடியல நம்மளால், ஆனால் பார்க்குறோம். ஆனால் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நீ எதை பார்க்குறியோ நான் அதை தரேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்மலாம் பார்க்குறதோட அதுக்கு மேலே ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நான் நினைக்கிறேன் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை இந்த சர்ச்சை விட்டு வெளியே போகும்போது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பேசின அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் இன்னையிலேருந்து கர்த்தர் செயல்படுத்த போகிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை நல்லா கவனித்து அதன்படி வாழ நம்ம ஒப்பு கொடுத்தால், ஆபிரகாமுக்கு அன்றைக்கி ஆண்டவர் என்னென்னலாம் சொன்னாரோ, எதெல்லாம் அவனுக்காக செய்தாரோ, அதையெல்லாம் இன்றைக்கு அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பேசுகிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. முதலாவதாக ஆபிரகாம்கிட்ட என்னென்ன விஷயம் இருந்துச்சுன்னு பார்ப்போம். சும்மா ஒரு மனுஷனை தூக்கி செய்வாரா? ஒரு கலெக்டர் ஆகணும்னா, ஒரு மாவட்டத்தில் கலெக்டர் ஆகணும்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அவங்க நிறைய எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கணும். ஒரு பள்ளிக்கூடத்தில் டீச்சராக வேலை பார்க்கணுன்னா குறைஞ்சபட்சம் அவங்க ஒரு பிஎட் முடிச்சிருக்கணும், ஒரு யூஜி டிகிரியோட ஒரு பிஎட் முடிச்சிருக்கணும், டீச்சர் ட்ரெயின்டாவது இருக்கணும். இப்படி உலகம் உனக்கு ஒரு சம்பளத்தை தர்றதுக்கு ஒரு 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 லிமிட்டேஷன்ஸ் வச்சுருக்குது, ஒரு தகுதியை வைத்திருக்கிறது. 10,000 ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு, 5,000 ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு இந்த உலகம் ஒரு தகுதி வச்சிருக்குது. என் ஆண்டவர் கிருபையில் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் அதே சமயத்தில் நம்மிடத்திலிருந்து ஆண்டவர் சிலவற்றை எதிர்பார்க்கிறார். சரி, ஆபிரகாமை கூப்பிட்டு ஆண்டவர் இப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன? அவன்கிட்ட என்ன இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். முதலாவதாக அவன்கிட்ட ஒரு கீழ்ப்படிதல் இருந்துச்சு. ஆபிரகாம்கிட்ட ஒரு கீழ்ப்படிதல், முழுமையான கீழ்ப்படிதல், முழுமையான கீழ்ப்படிதல். வாசிக்கலாம், மத்தேயு 7 அதிகாரம் 24வது வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஒவ்வொரு வாரமும் இங்கே வந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்குறோம். ஆனால் இங்கே பேசப்படுற எல்லா வார்த்தையும் நமக்கு செவி கொடுக்குறோமானா இல்லை. அப்படி ஒருவேளை நம்ம கேட்டிருந்தோம்னா இன்னைக்கு ஆபிரகாம் மாதிரி நம்மளும் ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அறகுறையாக வாழும்போதே கர்த்தர் நல்லா வச்சுக்கிறார். ஏற்றுக்கிறவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் நல்லா வாழ்ந்தா, இன்னும் விசுவாசத்தில், இன்னும் ஜெபத்தில், இன்னும் கர்த்தருடைய வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு நம்ம வாழ்ந்தோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? சில கஷ்டங்கள், சில துன்பங்கள், இன்னும் நம்ம படுகிற வேதனைகள்லாம் ஈஸியாக மறைஞ்சிடும். இயேசு, ஆண்டவராகிய இயேசு சொல்கிறாங்க, நீ நான் சொல்கிறத கேட்குறது மட்டும் இல்லை, அதன்படி செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆபிரகாம்கிட்ட அந்த கீழ்ப்படிதல் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், உன் வீட்டை விட்டு, உன் தேசத்தை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு போனார். எங்கே போகணும் தெரியல, போயிட்டான். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனார், போயிட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இருக்கான்னு பார்ப்போம். கீழ்ப்படிதல்ங்கிறது ஆண்டவர் சொல்கிறாரு, கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா கல் மேலே கட்டின வீடு மாதிரி இருக்குமா. மலைப்பகுதிகளில், ஊட்டியில் மலைப்பகுதிகளில் நீங்கள் போய் பாருங்கள், அங்கெல்லாம் பெரிய பெரிய ஃபவுண்டேஷன்லாம் போட மாட்டாங்க.
சும்மா அப்படியே கல் மேலே வச்சு கட்டிடுவாங்க. நம்ம பூமியில் நம்ம பிளெயின்ஸில் பண்ணுற மாதிரிலாம் அங்கே அடித்தளம் போட மாட்டாங்க. காரணம் என்ன? கற்பாறை, எதையும் தாங்கக்கூடிய கற்பாறை. ஆண்டவர் சொல்றாரு, எவன் என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறானோ அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா கல்லு மேலே கட்டப்பட்ட வீடு மாதிரி இருக்குமா. கல்லு மேலே ஒரு வீடு கட்டப்பட்டுருச்சுன்னா காற்றடிக்குமா? அடிக்கும். புயல் வருமா? வரும். மழை பெய்யுமா? பெய்யும். ஆனால் அது அசையாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, நீ ஆண்டுடைய வார்த்தைக்கு உன்னை செவி கொடுக்க ஒப்பு கொடுத்தினா, முழுமையாக செவி கொடுக்க ஒப்பு கொடுத்தா, உன் வாழ்க்கையை கர்த்தர் எப்படி டெஸ்கிரைப் பண்ணுறாருன்னா கல்லின் மேல் கட்டப்பட்ட வீடு. அது சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. சொல்கிறாரு, கீழ்ப்படியாதவனுடைய வாழ்க்கை மணல் மேல் கட்டப்பட்ட வீடாம். கீழ்ப்படியாதவனுடைய வாழ்க்கை மணல் மேல் கட்டப்பட்ட வீடு. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம்கிட்ட அந்த கீழ்ப்படிதல் இருந்தது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்ச ஆபிரகாம் வாழ்க்கையில பிரச்சனையே வரலையா? நிறைய வந்துச்சு. அவன் வாழ்க்கையில துன்பம் வரலையா? நஷ்டம் வரலையா? நிறைய வந்துச்சு. அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க தன்னை ஒப்பு கொடுத்ததுனால அவன் வீடு அசையவில்லை, அவன் வாழ்க்கை அசையவில்லை. அந்த கீழ்ப்படிதல் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல அவன் வாழ்க்கையை மாத்திருச்சு. தினமும் இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும், தினமும் இதை தியானிக்க வேண்டும். இந்த வசனம் என்னென்ன சொல்லுதோ அதெல்லாம் நம்ம கேட்கணும். இங்கே தான் ஜீவன் இருக்குது, இதில் தான் ஆசீர்வாதம் இருக்குது, இதில் தான் பாதுகாப்பு இருக்குது. அல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதல் ஆண்டவருடைய மனுஷனாகிய ஆபிரகாம்கிட்ட இருந்துச்சு. நமக்கு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ண பிடிக்கும், கீழ்ப்படிய பிடிக்காது. நம்ம சொல்லி அடுத்தவங்க கேட்கணும், அடுத்தவங்க சொன்னால் நம்ம கேட்கறதுக்கான விருப்பம் இருக்காது. குடும்பத்தில் கணவன் நினைப்பார், நான் சொல்றதை என் மனைவி கேட்கணும். கணவனை விட மனைவி நல்லா யோசிப்பாங்க சில குடும்பத்தில். மனைவி சொல்றது சரி, அது நன்மையாக இருக்கும்னு நம்ம நினைச்சோம்னா அதை கீழ்ப்படியணும், தவறு கிடையாது. அதே மாதிரி கணவன் சொல்றது வேதத்துக்கு ஒத்து போய் ஆண்டுடைய வார்த்தைக்கு உட்பட்டு இருந்துச்சுன்னா நிச்சயமா கீழ்ப்படியணும். எல்லாவற்றிலும் கீழ்ப்படிதல். வேலை செய்கிற இடத்துல ஒருவேளை உங்களுக்கு எஜமான இருக்கிற பாஸுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம், அவர் கீழே வேலை பார்க்குற உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதாக இருக்கலாம். அவர் கனவீனம் பண்ணக்கூடாது. அவர் சொல்வதை கீழ்ப்படிய வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். அந்த கீழ்ப்படிதல் தான் உங்களை அடுத்த எஜமான்களாக மாற்றும். எல்லா சூழலையும் கீழ்ப்படிய கற்றுக்கணும். ஆண்டவர் நேரடியாக பேச மாட்டார் யார்கிட்டையும். ஹலோ ஃபோன்லாம் பண்ண மாட்டார். உங்கள் ஃபோனுக்கு நான் தான் ஆண்டவர் பேசுகிறேன்லாம் பேச மாட்டார். நிறைய நேரங்களில் ஆண்டவர் மனிதர்கள் மூலமாக நம்மோடு பேசுவார். ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி சில பேர் பேசுவாங்க, நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பாங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, எனக்கு தெரியாதா? நான் போகாத ஊரா? கோயம்புத்தூர்லேருந்து, திருப்பூர்லேருந்து, ராஜஸ்தான், பாகிஸ்தான் எல்லா ஊர்லேயும் போயிட்டு தான் இங்கே உட்காந்துருக்கிறேன். உங்களுக்கு என்ன தெரியும்? உனக்கு வேண்டிய வார்த்தைகளை சில நேரங்களில் ஆண்டவர் மனிதர்கள் மூலமாகத்தான் அனுப்பி தருவார். அதை கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். சின்ன பிள்ளைங்க பேசுகிற வசனத்தில் கூட கர்த்தர் நம்மளோட பேசுவார்.